அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயதரன். என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நாளைக்கு தளபதி விஜயன் நான் நடிப்பில் உருவான கோட் படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. இது என்னத்துக்காக இந்த வீடியோ பதிவுன்னு சொன்னா, காவலன் படத்துல ஆரம்பிச்சு தலைவா, துப்பாக்கி, கத்தி, புலி, அது தொடர்ந்து தளபதி விஜயனோட எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அங்க ஆட்சியில் இருக்கிற கட்சி முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருக்குது, பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருக்குது. இப்பயும் ஒரு விஸ்தீரமான ஒரு பிரச்சனை ஒன்று உருவாயிருக்குன்னு சொன்னா, 80% தியேட்டர்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தியேட்டர்ஸ் உரிமையாளர்னு சொன்னால், திரையரங்கு உரிமையாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், எங்களுக்கு சிறப்பு காட்சி நாங்கள் ஓட்டையில் என்னது கோட் படத்தை சிறப்பு காட்சியை நாங்கள் ஓட்ட விரும்பலை. அதனால் நாங்கள் 10:30 மணி காட்சி மட்டும்தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். அப்போ 10:30க்கு தான் தமிழ்நாட்டில் 80% தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க திரைப்பட உரிமையாளர் சங்கம். புரியல எனக்கு. இது தியேட்டர்ஸ் உரிமையாளர் என்ன, ஒரு வியாபார நோக்கோட ஒரு தியேட்டர் நடத்துவாங்க. ஒரு மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட நடிகர், மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குள்ள நடிகர். இந்த டைமில் ஒரு வருஷத்தில் ஒரு படம் தான் வரும். அந்த டைமில் அவரை வச்சு சம்பாதிக்கத்தான் பார்ப்பாங்க தியேட்டர்ஸ் உரிமையாளர். ஆனால் இவர்கள் இல்லை நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதுக்கு பின்னுக்கு யார் இருப்பான்னு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னு சொன்னால், ஒரு சினிமா பாருங்க. இதுக்கு முதல் எந்த நடிகர் படமும் சிறப்பு காட்சிக்கு அனுமதி வழங்கப்படலையா? வழங்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தளபதி விஜயனோட படத்துக்கு மட்டும் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வர்றது நிச்சயமா ஆளும் அரசுக்கு மிக பாதகமாக ஒரு நிலைப்பாடு வரும்ன்றதை மறந்துடுறாங்களோ தெரியல. ஆனால் வரும் என்றதை கவனத்தில் கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால், தளபதி விஜயனாக்கு தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்ட இப்போ ஆட்சி செய்து கொண்டிருக்க ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கே சில பிரச்சனைகள் நடந்திருக்கின்றதை புரிஞ்சுக்கோங்க. ஜனநாயக நாட்டில் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம்ன்றது ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிற ஒரு சட்ட விதி. ஆனால் தொடர்ந்து தளபதி விஜயனோட படத்துக்கு முட்டுக்கட்டை போடுறது, வேறு நடிகர் மற்ற படங்களுக்கெல்லாம் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அவங்களோட படம் எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகலாம், இன்னமும் செய்யலாம். 4 மணிக்கு ரிலீஸ் ஆகுது, 3 மணிக்கு ரிலீஸ் ஆகுது, 1 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. ஆனால் தளபதி விஜயனோட படம் டைமுக்கு தான் கரெக்டாக ரிலீஸ் ஆகணும். அவரை எப்படியும் சம்பாதிச்சிடக்கூடாது, அவர் சாதனை வச்சிடக்கூடாது. ஏங்க, தமிழ்நாடு ஏகப்பட்ட நடிகர்கள், ஏகப்பட்ட மொழியை சார்ந்தவர்களுக்கு வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் கொடுத்துருக்கு. ஆனால் இன்னுமே தமிழ் சினிமாவை வளர்க்க விடுறீங்கல்ல, வளரையில். இன்னும் எல்லா சினிமாவும் 1000 கோடி தாண்டிட்டு, ஆனால் மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட நடிகரை வச்சு தான் 1000 கோடி தமிழ் சினிமா அடிக்க முடியும். அவரை வச்சு அடிக்கிறதுன்னா இனி எங்கே? அப்போ விடுங்க. தமிழ் சினிமாவுக்கு மட்டுமில்லை, உலக தமிழர்களுக்கும் பெருமை. இது ஒரு 1000 கோடி கட்டாயம் இதை அடிச்சே ஆகணும். அடிச்சே ஆனால் தான் தமிழ் சினிமாவுக்கே பெருமைன்றது உங்களுக்கு புரியுதில்லை. உங்களுக்கு சார்ந்த நடிகர்கள், உங்களுக்கு வேறு மொழி சார்ந்தவர்கள் எப்படியாவது ஜெயிச்சிரோன்னு பார்க்குறீங்க, ஒரு தமிழன் ஜெயிச்சிரோன்னு பார்க்குறீங்களே இல்லை. நாளைக்கு உலகம் முழுக்க கோட் படம் ரிலீஸ் ஆகுது. உலகத்தில் இருக்க தமிழர்களே, இது தமிழன் படம் சில அரசியலுக்கு போகிறதால இது இறுதி படமாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லாரும் தியேட்டரில் பாருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் படம் ரிலீஸ் ஆகும். இலங்கையில் சில இடங்களில் சிறப்பு காட்சி 5 மணி காட்சியெல்லாம் ஓட வாய்ப்பு இருக்குது. காலையில் 4 மணி ஓட வாய்ப்பு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அங்கே பிறந்த சொந்த மாநிலத்தில் அவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இடையூறாக இருந்து வர்றது மிக மனவேதனை அளிக்குது. தொடர்ந்து அது மட்டும் இல்லை, அவருடைய காட்சி மாநாடு நடத்துகிற இடத்தேர்வு, அதில் தொடர்ந்து முட்டுக்கட்டை, இன்னுமே பிரச்சனை போய்கொண்டிருக்கு. மனவேதனையாகவே இருக்குது. இதுக்கான முடிவு என்னன்னு சொன்னால் 2026 தெரியும் என்று நான் நம்புகிறேன். சரி, நாளைக்கு கோட் படத்தில் விமர்சனத்தோட சந்திப்போம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.